குஞ்சு பறக்குதான் பார்ப்போம். பறக்கலைன்னா கீழே வந்து அந்த கழுகு என்ன பண்ணோம், பிடிச்சிக்கும். அதுதான் உங்களுடைய பேரண்ட், உங்களுடைய குரு, உங்க டீச்சர் உங்களை வந்து பரிசுப்பாங்க. ரெண்டு பழமொழி வச்சிருப்பாங்க. பூனை தேரின்னு ஒண்ணு, இன்னொன்னு குரங்கு தேரின்னு ஒண்ணு. சொல்லுங்க பாப்பா. பூனை தேரி, பூனை வந்து தன்னுடைய குட்டி எப்படி எடுத்துட்டு போகும்? நாய் பூனை குட்டி எப்படி எடுத்துட்டு போவோம்? வாயில கவிட்டு போகும். அப்போ வாயில கவிட்டு போகும்போது பாதுகாப்பு வந்து யார் கொடுக்குது? தாய் கொடுக்குது. என்ன கொடுக்குது? தாய் வந்து பாதுகாப்பா இருக்கு. ஆனா குரங்கு தேரின்னு ஒண்ணு இருக்கு. குரங்கு தன்னுடைய குட்டி எப்படி எடுத்து போவோம்? குட்டி பிடிச்சிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்க. குரங்கு குட்டி வந்து தன்னுடைய தாயை கட்டி பிடிச்சிக்கும். இது ஒரு தேதி. குட்டியா இருக்கும்போது எது கட்டி பிடிச்சிக்கும்? தாயை கட்டி பிடிச்சிக்கும். ஆனா அதுவே பூனை தேடியும் நாய் தேடியும் அப்படி கிடையாது. நாய் தான் எது பிடிக்கும்? குட்டியை பிடிச்சிக்கும். ஸோ அது மாதிரி தான் ரெண்டுத்துக்கு வித்தியாசமா இருக்கும். நம்முடைய பேரண்டோ அல்லது டீச்சர்ஸோ இந்த ரெண்டு விதத்துல ஒரு விதத்தில் இருப்பாங்க. 3 வகையான குழந்தைகள் இருக்கும். அதில் நீங்களும் எந்த ஸ்டேஜ்னு பார்த்துங்க. முதல் ஸ்டேஜ், அங்க நெருப்பு இருக்குடா, அந்த பக்கம் போகாதடான்னு சொல்லி பாருங்க. ஒண்ணு என்ன பண்ணும், நெருப்பு கிட்ட போய் அப்படியே பார்க்கும். பார்த்துட்டு இது நெருப்பு தான் கொடுக்குறது அப்படியே கை எடுத்துக்கும். இன்னொன்னு இருக்கு, ஓடி போயிட்டே அது நெருப்புடான்னு சொன்னா அதுக்கு தெரியாது. அது என்ன பண்ணும், ஓடி போய் கையை நெருப்புல விடும். வெந்த பிறகுதான் ஐயோ இது நெருப்பு. தேர்ட் ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு. என்ன பண்ண, இது நெருப்புடா பக்கத்து கையை எடுத்து விடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மாணவர்களை பொறுத்தவரை இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பாக இருக்கு. ஒன்று நெருப்புங்கும் போது பயத்தோடு இருப்பீங்க. இன்னொன்று வெந்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும் வலி என்னன்னு. ரெண்டாவது யாரோ ஒருத்தர் வந்து பாதிப்படையிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து ப்ரீகாஷனாக இருக்கலாம் அப்படின்னு. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு. இது இருக்கிற போட்டி காலத்துல நீங்க கடினமா உழைத்தா மட்டும்தான், சிந்திச்சா மட்டும்தான், தியாகம் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன். ஏன்னா உங்களை கேட்கிறவங்க சின்ன குழந்தைகள் சொல்லுவாங்க, இப்ப உங்களை ஜாலியா வளர்க்குறாங்க உங்க பேரண்ட். ஆனா நீங்க ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்லுவீங்க, நீங்க என்ன ஒழுங்கா வளர்த்துருந்தீங்கன்னா நான் ஒழுங்கா இருப்பேன். ஒரு ஜெனரலா ஒரு சார் சொல்லுவேன், மாடு கரெக்டா வந்து கொட்டாய்க்கு போயிடுச்சுன்னா கண்ணுக்குட்டி தன்னால சொல்லுங்க பாப்பா. மாடு கரெக்டா கொட்டாய்க்கு போயிருக்குன்னா கண்ணுக்குட்டி அது அது அழகா வந்துடும். மாடே சரியா கொட்டாய்க்கு போகலன்னா கண்ணுக்குட்டி எப்படிங்க கொட்டாய்க்கு வரும்? புரியுதுங்களா? நீங்க எல்லாமே இப்ப மாடு ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அடுத்தது நீங்க கண்ணுக்குட்டியா உருவங்கிற காலத்துல நம்மளாவது சரியா இருக்கணும், நம்மளாவது அடுத்த தலைமுறைக்கு வெளிக்காட்டுன்ற ஒரு நினைப்போடு இருக்கணும். அந்த நினைப்பு வந்து பள்ளி பருவத்திலிருந்து தாண்டி கல்லூரி படிப்பு வரும்போது நிறைய படிக்கலாம். இப்ப கவர்மெண்ட் வந்து நிறைய போட்டி தேர்வுகள் நடக்குது, பணம் கொடுக்குது, ஊக்கத்தொகை எல்லாம் கொடுக்குது. நாங்க படிக்கும் போதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் காசு தான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் மாதிரி இருக்கு. நாங்கள் காலேஜில் போய் கேட்போம். நான் பச்சைபாஸ் காலேஜில் யூஜி படித்தேன், பிரசிடென்சி காலேஜில் பிஜி படித்தேன், சைதாப்பேட்டை பிஎட் படித்தேன். 2004 டிஆர்பி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்தேன். இது தவிர நான் எத்தனையோ முதுகலை ஆசிரியர்களை உருவாக்கியிருக்கேன், பட்டதாரி ஆசிரியர்கள் உருவாக்கியிருக்கேன். ஆதித்யா டிஆர்பி கோச்சிங் சென்டர் நடத்திட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட முதுகலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்களை உருவாக்கியிருக்கேன். நான் ட்ரைனிங் ஸ்கூல்ல ஒரு 11 ஆண்டுகள் ஒர்க் பண்ணேன். வில்பாக்கம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 6 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துதான் இங்க சுப்ரமணிய ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எச்எம்ஆ இருக்கு. எங்க ஒர்க் பண்ணும் போதும் சரி, நம்ம தாண்டி வந்த ஸ்டேஜ், நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட்டோமோ அதெல்லாம் இந்த குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது. நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யும். கூட வந்திருக்க முதுகலை ஆசிரியர் காமர் சார் கூட, ராம்குமார் சார் கூட ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தார். ஏன்னா மாணவ செல்வங்களுக்கு எதுவுமே வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்கிறது அதனுடைய பலன் தெரியாது. எங்க பள்ளியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 11 மாணவர்களுக்கு நாங்கள் ட்ரஸ்ட் மூலமா வருஷத்துக்கு 10,000 ரூபாய் வாங்கி கொடுத்தோம். நான் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கும் போது ஒரு பையன் என்கிட்ட எடுத்து வந்து பணம் கொடுக்குறான், ஃபீஸ் கட்டுறான். அப்ப 4,000 ரூபாய் ஃபீஸ். அப்ப பார்த்தீங்கன்னா அது ஈரமா இருக்கு. என்னன்னா சிமெண்ட் கலர்ல இருக்கு. சார் நான் எம்ஏ பிஎட் சார், இது போய் சூழ வேலைக்கு போயிட்டு எடுத்துனாங்க சார். அதான் சார் அது ஒரு மண்ணா இருக்குது.
ஆனா இன்னைக்கு பிஜி ஸ்டூடெண்டா இருக்கா, இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். 2012 உள்ள வந்துட்டான். ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு தடவையும் நீங்க நம்ம ஏடிஎம்க்கு போறத பாருங்க, கத்த கத்தையா பணம் எடுக்கிறத பாருங்க. நம்ம சம்பாதிச்சு கத்த கத்தையா பணம் எடுக்கணும். சும்மா ஒரு வண்டி எடுத்துட்டு சுத்தறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. லாஸ்டா ஒன்னே மட்டும் சொல்லிட்டு போயிடுது, இது உங்களுக்கு தேவையான. நான் ஒரு மீம்ஸ்ல பார்த்தேன், ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த ஒரு காம்பவுண்ட்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து குதிக்கிறான். பையன் வந்து காம்பவுண்ட்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து குதிக்கிறான், இன்னொரு பொண்ணு காம்பவுண்ட்ல இருந்து குதிக்கிறான். உடனே அந்த மீம்ஸ்ல அடுத்த புலிகோக்களுக்கு அடுத்த கொத்தனார் சித்தால் ரெடி. சொல்லுங்க, புலிகோக்களுக்கு அடுத்த சித்தால் அண்டே கொத்தனார் ரெடி. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கூட ஃபியூச்சர்ல கிடைக்காது. இன்னும் 5 வருஷத்துல அதுக்கு பீகார்ல இருந்து ஒரிசால இருந்து வந்துட்டாங்க. ஏன்னா இவன் என்ன பண்றான் உங்களுக்கே தெரியும். நம்ம அப்பாக்கள்லாம் அதெல்லாம் இருந்தாங்க. 1 மணிக்கு கொத்தனார் வேலைக்கு போயிட்டு 1 மணிக்கு 10 மணிக்கு போவான். 1 மணிலேருந்து 2 மணி வரையும் ரெஸ்ட் எடுப்பான். 1/2 hour சாப்பிடுவான், 1/2 hour தூங்குவோம். நாளை கால ஆச்சுன்னா டைம் பார்த்து திரும்ப 3 மணிக்கு டீ சாப்பிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவோம்.